போட முடியுமா? பிடிச்சா ஒரு பிடி மேசையிலிருந்து கீழே விழுமையா அதை எடுத்து எங்களுக்கு சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அவ விசுவாசம் எங்க, நம்ம விசுவாசம் எங்க? அந்த அப்போ உங்களுக்காக பிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில. இன்னைக்கும் அந்த அப்பத்தை சாப்பிடுற நாம நித்திய ஜீவன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஐயா சொன்னாங்க, உருவாகுது பிள்ளையின் அப்போ யாருக்கு வச்சிருக்கு? உனக்குதான் வச்சிருக்கு. சரியா? இந்த நோய் எங்க விட்டு போக மாட்டாங்க. இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எருசலேம் அப்பத்தின் வீடு, பாதுகாப்பு, கர்த்தருடைய ரத்தம், கர்த்தர் இருக்கிற இடம், அவருடைய சிறகுகளுக்கு அடியில் இருக்கிறது தான் எருசலேம். நீ எங்க போறான்? எரியோ போலாமா? யோசுவா என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு அண்ணா அழகா சொல்ற கை தருங்க. அந்த மகன் ஒரு பரிசு கொடுங்க. பரவாயில்லையம்மா, சூப்பரா சொல்றீங்க. சரி, இன்னும் எல்லாரும் வாங்கிடுவீங்களா பரிசு? அதுக்குதான் உங்களை திரும்ப கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கேன். எல்லாரும் ஒரு பரிசை வாங்கிக்கோங்க. சரி, கேளுங்க. சபிக்கப்பட்டவன் இதை கட்டுகிற, இதுக்கு அத்திபாரம் போடுகிற நாளிலே தன் மூத்த குமாரனையும், அதற்கு வாசல் வைக்கிற நாளிலே தன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான் என்று சொல்லப்பட்டது. அதே போல 1 ராஜாக்கள் 17 தானே வாசிக்கலாமா?